ஏங்க இப்ப எதுக்கு கம்பெனி வேலையை விட்டுட்டு விவசாயத்துக்கு வந்தீங்க? விவசாயத்தை பத்தி இப்பதான் முழுமையா தெரிஞ்சுக்கிட்டேன். எவனுக்கோ ஒருத்தங்கிட்ட வேலை செஞ்சு அவனை நம்ம உயர்த்தி அவன் பெரிய ஆளாகிறதுக்கு நம்ம பூமியில நம்மளோட நிலத்துல நம்மளே வேலை செஞ்சு நம்ம இன்னும் ஒரு 10 பேருக்கு நம்ம சாப்பாடு போடுவோமா? அதுதான் இனிமேல் என்னோட பிளான். நம்மளும் இனிமேல் நிறைய பேருக்கு வேலை கொடுப்போம். எனக்கு தம்பி அழுகிறான்னு நினைக்கிறேன், நான் போயிட்டு வந்துடுறேன். எழுந்துருங்க. ஹலோ ராம். சொல்லு பேபி. என்ன மாயன்கள் வந்துட்டாங்களா? வரட்டும். குமரிகண்டம் மாயன்கள் இதுக்கெல்லாம் ஏதோ தொடர்பு இருக்கு. என் கூட சுத்துறதை விட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு சுத்திட்டு உனக்கு வேற வேலை இல்ல? ஒரு லவர் கிட்ட கொஞ்சம் பேசுறத விட்டு என்ன பேபி இதெல்லாம்? வேற ஒரு கிரகத்துல இருந்து இந்த பூமிக்கு ஒரு குழந்தை வரப்போகுதான். நல்லதா இல்ல கெட்டதான்னு தெரியல. இப்படி என்ன லவ் பண்ணிட்டு மரத்தை பிடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கிறிய, இது கண்டிப்பா நல்லதில்லம்மா. நமக்கு நல்லதில்லை. உன்கிட்ட சொல்றதே வேஸ்ட். வைய போன இந்தாங்க, இங்கே தான் படுக்கணுமா? ஏன் வேற இடமே இல்லையா? ஏன் ஏன் பெயரீர? ஏன் உன் மடிமேல் நான் படுக்க கூடாதா? படுங்க. அந்த குழந்தை எதுக்காக வரணும்? ஏமா, தோட்டத்துல வேலை செய்யறதுக்கு நான் இருக்கேன். இப்ப நீ மாசமா இருக்கிற நிலையில நீ வந்து அங்க கஷ்டப்படணுமா? ஏன் நான் வேலை செய்ய மாட்டேனா? நீ இனிமேல் வரக்கூடாது தோட்டத்துக்கு. ஏங்க, இது நம்ம மண்ணு. இதுல நான் கஷ்டப்படாம யார் கஷ்டப்பட போறா? பார்த்துக்கலாங்க, கடவுள் இருக்கார், எல்லாத்தையும் பார்த்துப்பார். எனக்கு ஒன்றும் ஆகாதுங்க, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஏய், நான் கவலைப்படாம வேற யாரு கவலைப்பட போறாங்க? மாயன்கள், குமரிகண்டம், வேற்று கிரகம் இதுக்கெல்லாம் என்ன சம்பந்தம்? இல்லைங்க, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? என்ன சந்தேகம்? இல்லைங்க, நாளைக்கு பையன் நம்ம பாப்பாவை தங்கச்சியை ஏற்றுக்குவானோ? நாளைக்கு என்ன தெரிஞ்சுட்டா என்ன ஆகும்? எனக்கு நினைச்சாலே பயமா இருக்குங்க. இத பாரு, பையன் நம்ம கிட்ட வந்துட்டான், அவனை வளர்க்க போறது நம்ம. இனிமே அவனுக்கு பாசமும் அந்த உறவும் தானா வரும். என்னமோங்க, நீங்க சொன்னா சரி. அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சிதான், எல்லாம் நல்லபடியா நடக்கும். அந்த குழந்தை இப்ப எங்க இருக்கும்? நம்ம சொல்றதை யாரும் நம்ப போறது இல்ல. ச்சே, என்னமோ நடக்குது, ஆனா என்னன்னு மட்டும் புரியல.